கோவையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை துவக்கி வைத்து மனுக்களை முதல்வர் ஸ்டாலின் பெற்று வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கோவையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை துவக்கி வைத்து மனுக்களை முதல்வர் ஸ்டாலின் பெற்று வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். இந்த திட்டத்தின் மூலம் என்னென்ன விஷயங்கள் பயன்பெற இருக்கின்றன? முழு விவரங்கள் என்ன கார்த்திக்? வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோவையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில் மக்களுடன் முதல்வர் அந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்க விழாவை தற்போது தொடங்கி வைத்து அதிகாரிகளுடன் கலந்துரையாடி பேசி வருகிறார். அதாவது மக்களுடன் முதல்வர் என்ற இந்த நிகழ்வு மாநிலத்தில் அனைத்து மாவட்டங்களையும் வார்டு வாரியாக மக்களின் பிரச்சனைகள் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக தீர்வு கொடுப்பதற்காக ஒரு திட்டமாக முதல்வர் இந்த தொடங்கி வைக்கிறார். வார்டு வாரியாக முகாம்கள் அமைக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் தலைவர் தலைமையில அதிகாரிகள் அனைத்து துறை சேர்ந்த அதிகாரிகளும் பங்கு பெற்று மக்களிடம் வாங்கக்கூடிய மனுக்களை உடனடியாக தீர்வு காணுவதற்கான இந்த முகாமாக இது அமையும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில இன்று கோவையில் நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். அவருடன் மாவட்ட ஆட்சியர் காந்திகுமார் பாடி மற்றும் அமைச்சர் முத்துசாமி ஆகியோர் உடன் இருக்கிறார்கள். இந்த முகாமில் பங்கு பெற்றுள்ள மக்களிடம் முதல்வர் நேரடியாக பேசி அவருடைய குறைகளை கேட்டு வருகிறார். தொடர்ந்து அங்கு வரக்கூடிய மக்களுக்கு தொடர்ச்சியாக அவர்களுடைய புகார் மனுக்கள் அவர்களுடைய தேவைகள் குறைகள் என்னவென்று நேரடியாக கேட்டறிந்து அந்த ஆவணத்தை எப்படி பூர்த்தி செய்வது போன்ற தகவல்களை அதிகாரிகள் அவர்களுக்கு சொல்லி வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. மக்கள் அந்த ஆவணத்தை பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட நிர்வாகத்திடம் மாவட்ட நிர்வாகத்திடம் அளித்த பிறகு உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து முதல்வர் கோவையில் 2 நிகழ்வுகளில் இங்கு பங்கு பெறுகிறார். முதல் நிகழ்ச்சியாக இந்த மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்து தற்போது அந்த நிகழ்ச்சியுடைய காட்சியை நம்ம பார்த்துட்டு வரோம். அதைத் தொடர்ந்து கோவை காந்திபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய செம்மொழி பூங்காவுக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்னும் சட்ட நிமிடங்கள் தொடங்கி இருக்கு. மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய மைதானத்திற்கு அங்க நேரடியாக அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேருரையாற்றவும் முதல்வர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். கோவையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை துவக்கி வைத்து மனுக்களை முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக பொதுமக்களிடமிருந்து பெற்று வந்த காட்சிகளை பார்த்தோம். முழு விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் சொல்ல கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.